தேர்தல் வந்துட்டாலே அரசியல் கட்சிகள் வந்து மாநாட போட்டு எனக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி 2 சீட்டுக்கு பதிலா 4 சீட்டு கொடுங்க, 20 கோடிக்கு பதிலா 50 கோடி கொடுங்க அப்படின்னு காட்டுறதுக்காக மாநாடு போடுது. ஆனா அது மாதிரி கட்சியில நாம் தமிழர் கட்சி. அப்புறம் எதுக்கு மாநாடு போடுறீங்க? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை காட்ட வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே 36 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்கன்னு எல்லா அரசு கட்சிக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல 2 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய கட்சிகளே 20 கோடி வாங்குது. கம்யூனிஸ்ட் தானே சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. 2 லட்சம் 3 லட்சம் கூடிய அரசியல் கட்சிகளே 2 சீட்டு பத்தாது, 4 சீட்டு கொடுங்க, 20 கோடி பத்தாது, 50 கோடி கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசிட்டு போகுது. 36 லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேச முடியாதா? 500 கோடியை வாங்கி 10 கோடியில பிரம்மாண்டமான மாநாட போட்டு 50 கோடியை தேர்தலுக்கு செலவு பண்ணி 50 சீட்டையும் வாங்கி நோட்டையும் வாங்கி அவர் செட்டில் ஆயிருந்திருக்கலாம். நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய இந்த தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு மாநாடு? ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு தலைவன் தன்னுடைய படை வீரர்கிட்ட தன்னுடைய தளபதிகளை நிப்பாட்டி இவங்க தான் உங்களை வழிநடத்த போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நாம தான் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு அரசியல் கட்சி தனிச்சு போட்டி போடுறோம். இதுதான் நம்முடைய படை வீரர்கள் சொல்லி நம்முடைய தளபதிகள் சொல்லி அந்த 234 வேட்பாளர்களை அறிவுறுத்தார். அதுல இந்தியாவிலேயே 117 பெண்கள், 117 ஆண்கள், கிட்டத்தட்ட 120க்கு மேல 25 வயசு 26 வயசு முதல் தலைமுறை படித்த பட்டதாரி இளைஞர்களை நிப்பாட்டுறாரு. இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி அப்படி செய்யாது. அந்த தளபதிகளை தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய மாநாடு தான் திருச்சி நடைபெற போகுது.